தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. காலையில் நாம் தொழுகை வேளையிலிருந்து நாம் கேட்டோம், தேவன் நம்மளை பாவத்திலிருந்து நம்மளை தூக்கிவிட்டு மடங்கடிக்கப்பட்ட நம்மளை என்ன செஞ்சார் அப்படின்னா தூக்கி நிறுத்தி நம்மளை நிறுத்தினார். அவ்வளவு நம்ம மீது இரக்கமாக இருக்கிறார் அப்படின்ட்டு. இந்த புதிய உடன்படிக்கையிலே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் முதல்ல நமக்கு தந்த ஒரு வாக்குத்தத்தம், நம்மளுக்கு தெரிந்த ஒரு வார்த்தை தான் அது. அந்த வார்த்தையை நாம் பார்ப்போம். மத்தேயு 1:21. மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்றான் அப்படின்ட்டுருக்கு. இயேசு கிறிஸ்துவுடைய மிகப்பெரிய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறார், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இங்கே ஆவியானவர் என்ன எழுதி வச்சிருக்கிறார் அப்படின்னா, இயேசு அப்படின்னா ஜனங்களின் பாவங்களை மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்களிலிருந்து என்ன செஞ்சார், நம்மளை ரட்சிப்பதற்கு, நம்மளை விடுதலையாக்குவதற்கு தான் என்ன செஞ்சார், இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்ட்டுருக்கு. நம்ம உதாரணமாய் நாம் படித்திருக்கிறோம், நம் பிள்ளைகளும் படிக்கிறாங்க. எந்த பெற்றோர்களாவது தன்னுடைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு மட்டும் போனால் போதும் அப்படின்னு என்ன செய்ய மாட்டாங்க, நினைக்கவே மாட்டாங்க. அவங்க தேர்ச்சி பெறணும், அவங்க ஒரு வகுப்பிலிருந்து இன்னொரு வகுப்புக்கு போகணும் அப்படிங்கிறதான் விரும்புவாங்க. உதாரணமாக ஒரு இடத்துல ஒரு குழி இருக்கும், அல்லது ஒரு முட்கள் இருக்கும், ஒரு முள் இருக்கும். அந்த இடத்துல பிள்ளைங்களை போகாதீங்க, போனால் நீங்கள் குழியில் விழுந்துடுவீங்க அல்லது முள்ளில் நீங்கள் மாட்டிக்குவீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். போய் விழுந்துடுறாங்க, குழியில் விழுந்துடுறாங்க, முள்ளில் மாட்டிக்கிறாங்க, ஏதோ ஒன்று நடக்குது. ஆனால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன்னு போகாதுன்னு சொன்னேன், நீ என்ன செஞ்சிட்ட, தெரியாமல் போய் விழுந்துட்ட அப்படின்ட்டு என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா, அந்த குழியில் விழுந்துட்டாங்க, நான் தெரியாமல் விழுந்துட்டேன், நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிறது மாத்திரம் கிடையாது. அந்த குழியில் நான் விழுந்துட்டேன்ல, அந்த குழியிலேருந்து மேலே என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த குழியில் விழுந்தது மாத்திரம் அல்லாமல் அந்த குழியிலேருந்து மேலே தூக்கி விட விரும்புகிறார். அதான் சொல்கிறார், அவர் யார் அப்படின்னா தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி விடுதலையாக்குவார் அப்படின்ட்டு. இந்த வார்த்தையை விடுதலையாக்குவார் அப்படிங்கிற இந்த வார்த்தையை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நிறைய இடங்களில் கூட்டிட்டு காமிச்சிருக்கிறார். அதை யோவான் எப்படி சொல்கிறாருன்னு பார்ப்போம் பாருங்களா. யோவான் 8ஆம் அதிகாரம் 31வது வசனம், 138வது பக்கத்தில் இருக்குது. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே எனக்கு சீசராக இருப்பீர்கள். இதுதான் முக்கியமானது. ஆண்டவர் சொல்கிறாங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படிங்கிறாரு. இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சத்தியத்தை நீங்கள் அறிவீங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போது நான் சத்தியத்தை அறிந்து கொண்டேன் அப்படிங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி இருக்குது? நான் சத்தியத்தை அறிந்து கொண்டேன், சத்தியத்திலிருந்து நான் தெரிந்து கொண்டேன், நான் அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னா, நம்மளுக்கு சில வியாதிகள் இருக்குது அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் போனோம் அப்படின்னா வச்சுக்கலாம், ஏதோ ஒரு வியாதி இருக்குன்னா ஸ்கேன் பண்ணி நம்மளுக்கு காமிப்பாங்க, இந்த வியாதி உங்களுக்கு இருக்குது அப்படின்ட்டு. அதே போல் என் பிள்ளைகள், யோவானும் இதை தன்னுடைய சுவிசேஷத்தில் சொல்வார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் அப்படிங்கிறார். நான் சத்தியத்தை அறிந்தேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா, நான் எந்த பாவத்திற்கும் அடிமையாக என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன் அப்படிங்கிறதான் அதோடைய உதாரணம். இப்போ உதாரணத்துக்கு நடைமுறையில் சொன்னால் புரியும். உதாரணத்துக்கு மனைவி கிட்ட ஒரு கணவன் கேட்குறாங்க, சாப்பாடு டைம் ஆச்சு, சாப்பாடு செஞ்சு தரியா அப்படின்னு கேட்டால், கொஞ்ச நேரம் பொறுத்துருங்க, உங்கள் அவசரத்துக்கெல்லாம் செஞ்சு தர முடியாது அப்படின்னு மனைவி சொல்கிறாங்க அப்படின்னு வச்சிங்களேன். அப்போது எல்லார் வீட்லேயும் எல்லோரும் தான் செஞ்சு கொடுக்குறாங்க, நீ ஏன்ப்பா நேரத்துக்கு செஞ்சு தர மாட்டேற அப்படின்னா, எனக்கு 4 கை கிடையாது, நீங்கள் நினச்ச மேலே நான் செஞ்சு கொடுக்க முடியாது அப்படின்னா, அப்போ கணவனுடைய ரியாக்ஷனை பாருங்களா. அப்போ எல்லாருக்கும் 4 கை இருக்கா அப்படின்னு கேட்கும்பொழுது இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே மனைவி அடிமையாக இருக்கிறாங்க, நீங்கள் நேரத்துக்கு நான் கேட்டதை ஒன்று செஞ்சு தர முடியாது, செஞ்சு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும்பொழுது கணவனும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் நேரத்துக்கு செஞ்சு கொடுக்காம உனக்கு என்ன அப்படி என்ன வேலை இருக்குது, உனக்கு எனக்கு செஞ்சு கொடுக்க தானே உன்னுடைய வேலை அப்படின்னு இங்கே எதிர்ப்பதமாக ஒன்று நடக்கும் பொழுது நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, நான் என்ன செய்யலை, நான் விடுதலை ஆகலை. இங்கே அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், யூதர்கிட்ட சொல்கிறார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவருக்கு பிரதியுத்தரமாக, இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாராக இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும்
அடிமையாக இருக்கவில்லை, விடுதலையாவீர்கள் என்று நீ எப்படி சொல்லுகிறீர்? நான் ஏற்கனவே நாங்கள் அடிமைன்னு ஒன்று இருந்தால் தானே நீங்கள் விடுதலையாகனு சொல்கிறீங்க, நாங்கள் தான் அடிமையே இல்லையே அப்படிங்கிறாங்க. இந்த யூதர்கள் சொல்கிறாங்கல்ல, இதை அப்படியே மாற்றி படித்தோம்னு வச்சிங்களேன், நாங்கள் சிஎஃப்சின் சந்ததியாராக இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையாக இருக்கவில்லை அப்படிங்கிறோம். இப்போ நம்ம எல்லாருமே நானும் சத்தியத்தை நான் அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு முதல் உதாரணம் என்ன அப்படின்னா, தேவனுடைய குணாதிசயம், நான் தாழ்மையாக இருப்பேன், அன்பாக இருப்பேன், மன்னிப்பேன், அவ்வளோதான். நான் எத்தனை வருடமாக இந்த சபைக்கு வருகிறேன், நான் எத்தனை வருடமாக இந்த சபையில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு சிறையில் ஒரு கைதி இருக்கிறாங்க, கொலையாளியோ விபச்சாரம் பண்ணவங்களோ திருடினவங்களோ ஒரு குற்றவாளி சிறையில் இருக்கிறாங்க அப்படின்னா, பக்கத்தில் அவரோட கூட இருக்கிறவங்கள்ட்ட சொல்கிறாங்க, நான் உன்னை விடுதலை ஆக்கிடுவேன் அப்படின்னா, இவர் வெளில போனால் தானே விடுதலை ஆக்க முடியும், ஏற்கனவே இவரும் சிறையில் தானே இருக்கிறாரு. அப்போ இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படிங்கிறார். அவர்கள் அவருக்கு பிரயோத்தனமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாராக இருக்கிறோம், நாங்கள் சிஎஃப்சிலே நீண்ட காலமாக இருக்கிறோம், சத்தியத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம், நாங்கள் எப்படி நான் அடிமையாக இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க இயேசுவே அப்படின்னு யூதர்களை கேட்குறாங்க. இயேசு அவருக்கு பிரதியோத்தரமாக 34, பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கீழே உள்ள வசனம் 35, அடிமையானவன், பாவத்திற்கு அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திறான், குமாரன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திருக்கிறார் அப்படின்ட்டு. இதை இப்படி மாற்றி படித்தோம்னு வச்சிங்களேன், பாவத்தில் அடிமையானவன் சபையிலே என்றென்றைக்கும் என்ன செய்ய மாட்டான் அப்படின்னா, சபையிலையும் வீட்டிலையும் நிலைத்திருக்க மாட்டான், ஆனால் குமாரனோ என்றைக்கும் நிலைத்திருக்கிறார் அப்படின்ட்டு. 36, ஆகையால் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் அப்படின்ட்டு இருக்கு. உண்மையாகவே நான் நீண்ட நாட்களாய் சபைக்கு வருகிறேன், ஆனால் உண்மையாகவே நான் என்னுடைய கோபத்திலிருந்து, என்னுடைய சுயநலத்திலிருந்து, என்னுடைய பெருமையிலிருந்து, என்னுடைய பழிவாங்குதல் எண்ணத்திலிருந்து, நான் பிறரை மன்னிக்கிற அந்த காரியத்திலிருந்து உண்மையிலே நான் விடுதலை ஆயிட்டேனா? ஆண்டவர் யூதர்கிட்ட சொன்னார்ல, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படிங்கிறாரு. ஏற்கனவே அடிமைத்தனத்தில் தான் யூதர்கள் இருக்கிறாங்க, நாமும் அப்படி தான் இருந்தோம். ஆனால் ஆண்டவருடைய மிகப்பெரிய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த பூமிக்கு வந்தவருடைய நோக்கமே நம்முடைய பாவத்தை மன்னிப்பது மாத்திரம் கிடையாது. அவர் என்ன அப்படின்னா, நம்முடைய பாவத்தை மன்னிப்பது மாத்திரம் அல்லாமல் பாவத்திலிருந்து விடுதலையாக்கி, அவர் சொல்கிறார்ல, அவர் யார் அப்படின்னா, பாவத்திலிருந்து விடுதலையாகி பிதாவோடு போய் உட்கார்ந்திருக்கிற ஒரு நம்முடைய மூத்த குமாரன். அதுதான் இங்கே சொல்கிறாரு, சத்தியத்தை அறிவீர்கள், நான் சத்தியத்தை அறிந்து கொண்டேன். நம் சிஎஃப்சியில் கேட்காத சத்தியம் கிடையாது. ஆனாலும் நான் தொடர்ந்து கோவப்படுறேன், நான் தொடர்ந்து சுயநலமாக இருக்கிறேன், தொடர்ந்து பெருமையாக இருக்கிறேன், தொடர்ந்து யாரோ ஒரு மனிதனை நான் மன்னிக்க முடியாமல் இருந்தாலும் நான் சிறைச்சாலையில் இருப்பதற்கு நான் சமமான ஒரு மனிதன். ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் அப்படின்னா, நான் சத்தியத்தை என்ன செய்கிறேன், அறிந்திருக்கிறேன், எனக்கு சத்தியம் தெரியும் அப்படின்னு சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, நீங்கள் ஒரு நாள் என்ன செய்யலை, நீங்கள் விடுதலை ஆகவே இல்லை, நீங்கள் அடிமையாக தான் இருக்கிறீங்க அப்படிங்கிறாரு. உண்மையிலே இந்த காலை வேளையில் நான் தேவன் எனக்கு உணர்த்தினதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நான் உண்மையிலே எல்லா பாவத்திலிருந்தும் நான் விடுதலை ஆகிவிட்டேனா? ஒரு வியாதி இருக்குது அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்கேன் பண்ணி நான் பார்ப்பது போல் தேவன் என் உள்ளந்தரியங்களை அறிந்து என்னை ஆராய்ந்து அவர் சொல்கிறார், உன்னோட என்ன செய்யுது, நீ பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற, கோவப்படுற, நம்முடைய வயது கடந்து போய்கிட்டே இருக்குது, என்னுடைய வயது கடந்து போய்கிட்டே இருக்குது, வருடங்கள் உருண்டோடிக்கிட்டே இருக்குது. ஆனாலும் என்னிடத்தில் என்ன இருக்குது, சுயநலம் இருக்கிறது, பெருமை இருக்கிறது, எனக்கானதை தேடுதல் இருக்கிறது. இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது நான் என்ன சொல்லுகிறேன் அப்படின்னா, நான் என்ன செய்யவில்லை, நான் அடிமையாகவே இல்லை அப்படிங்கிறாரு. ஆனால் ஆண்டவர் சொல்லல, பாவம் செய்கிற எவனும் என்ன செய்கிறான், பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் அப்படிங்கிற. ஒருவேளை தேவன் நம்மளை குறித்து என்ன சந்தோஷப்படுவார்? இங்கே இருக்கிற நாம் கூடியிருக்கிறோம், ஒரு சில இங்கே 200 பேர் 150 பேர் இருக்கிறோம். பிரதர், நான் இங்கே ஒரு நாள் கூட இந்த மேடையில் ஏறி நின்று நான் நம்பிக்கை செஞ்சது கிடையாது, நான் பேசுனது கிடையாது, எங்கேயுமே எனக்கு அந்தமாரி வாய்ப்பு கிடைச்சது கிடையாது. அப்படி இருக்கும்போது தேவன் என் மீது சந்தோஷப்படுவாரா அப்படின்னா, தேவன் எதில் அதிகமாக சந்தோஷப்படுகிறார் அப்படின்னா, நான் பாவத்திலிருந்து விடுதலை ஆவதில் தான் சந்தோஷப்படுகிறார், வேறு ஒன்றும் கிடையாது. யோவான் 3ஆம் அதிகாரம் 3 யோவான் 331 பக்கத்தில் இருக்குது. யோவான் தன்னுடைய நிருபத்தில் சொல்கிறாரு, இங்கே சுவிசேஷத்துலேயும் ஏற்கனவே சுவிசேஷத்தில் சொன்னது இங்கே நிருபத்தில் சொல்கிறாரு. சகோதரர் 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், சகோதரர் நீர் சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று
உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். 95 வயது நிரம்பிய யோவான், தேவனுடைய அவருடைய இருதயம் ஒன்றே இங்கே யோவானுக்கும் இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சகோதரர்கள் வந்து என்னிடத்துல சொல்கிறாங்க, நான் சத்தியத்தில் நடந்து கொள்கிறேன் அப்படின்னா பாவத்துக்கு அடிமையாகாமல் இருக்கிறேன், நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். யோவான் சொல்கிற ஒரு காரியம். மீண்டும் சொல்கிறார் 4ஆம் வசனத்தில், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை அப்படிங்கிறாரு. எல்லா அப்போஸ்தலர்களும் இறந்து விட்டார்கள், யோவான் மாத்திரம்தான் இங்கே இருக்கிறார். 95 வயது, கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிற யோவான் எழுதுகிறார், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள். சத்தியம்னா என்ன? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியத்தில் நடக்கிறார்கள் அப்படிங்கிறத குறித்து நான் கேள்விப்பட்ட போது அதிக சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிறார். தேவன் நம்மளை குறித்தும் சந்தோஷப்படுவது என்ன அப்படின்னா, நான் பேசுவதில் கிடையவே கிடையாது, நான் நேர்மையாக என்னை உணர்ந்து தான் நான் பேசுகிறேன். ஒரு குழுக்களாக நம்ம வந்து சகோதரிகள் உட்காந்து பேசுவோம், சகோதரர்கள் உட்காந்து நம்ம பேசுவோம். அப்படி உட்காந்து பேசும்பொழுது நாம் சொல்லுகிற ஒரு வெளிப்பாடு, ஏதோ ஒரு சில காரியங்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, அதை சகோதரர்கள் மெச்சு கொண்டாங்க அப்படின்னா நாம் சந்தோஷப்படுவோம். ஆனால் தேவன் நீங்கள் என்ன சொல்கிற, அது எனக்கு சந்தோஷம் கிடையாதுப்பா. நீங்கள் பாட்டு பாடுறதோ, நீங்கள் பேசுகிறதோ, நீங்கள் அற்புதம் செய்கிறதோ, நீங்கள் அடையாளம் செய்கிறதோ, அதில் எனக்கு சந்தோஷம் கிடையாது. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன செய்யவில்லை அப்படின்னா, அவர்கள் சிறைச்சாலையில் இல்லை, அவர்கள் விடுதலையாக இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்யலை, பாவத்துக்கு அடிமையாக இல்லை. அதனால் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு இங்கே யோவான் எழுதுகிறார். உண்மையிலே தேவன் நம்மளை குறித்து என்ன எண்ணுவாரோ அதே எண்ணம் தான் இங்கே யோவானுக்கும் இருக்குது. என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள். அவரை யாரையும் இந்த சிஎஃப்சியில் என்ன செய்யலை, மன்னிக்காமல் இல்லவே இல்லை, அவருக்கு அடிமைத்தனத்தில் இல்லவே இல்லை. இப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் கேட்கும்பொழுது, என்னுடைய சகோதரனை குறித்து, என்னுடைய சகோதரியை குறித்து நான் கேட்கும்பொழுது மிகுந்த சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிறாரு. நம்ம எதை குறித்து நாம் சந்தோஷப்படுகிறோம்? நம்மளுக்கு நல்ல சாப்பாடு கிடைத்தால் சந்தோஷமா, நல்ல உடை கிடைத்தால் நம்மளுக்கு சந்தோஷமா, அல்லது பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கிடைக்குது, நல்ல வேலை கிடைக்குது, தேவன் எல்லாம் செய்கிறார். ஆனால் என்னுடைய பிரதானமான சந்தோஷம் என்னவா இருக்குது? இங்கே சொல்கிறார்ல, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்ட பொழுது, என் பிள்ளைகள் பாவத்துக்கு அடிமையாக இல்லாமல் இருந்து சத்தியத்தை, தேவன் சொன்னார்ல ஆண்டவர் மத்தேயு 1:21, அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் அப்படின்ட்டு இருக்கு. நீங்கள் இதே ஆதியாகமத்தில் பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல ஆதாமை உண்டு பண்ணும்பொழுது தேவன் சொன்னது என்ன தெரியுமா? நீ சகலவற்றையும் நீ ஆண்டுகொள்ளு அப்படிம்பார். ஊரும் பிராணிகள், விலங்குகள் எல்லாவற்றையும் நீ ஆண்டுகொள்ளு அப்படிம்பார். ஆனால் ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் என்ன செஞ்சுருவார் அப்படின்னா, தன்னுடைய தேவனுக்கு கொடுத்த தன்னுடைய சுயாதீனத்தை அங்கே என்ன செஞ்சுருவார் அப்படின்னா, சாத்தான்ட்ட விட்டு விடுவார், அடிமையாயிடுவார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 33 வருஷமும் இந்த பூமியில் இருந்த பொழுது எந்த ஒரு பாவத்திற்கு என்ன செய்யலை, அடிமையாக இருக்கவே இல்லை. நம்மளை குறித்தும் தேவன் நம்மிடத்தில் நம்ம அனைவரிடத்திலும் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, சாதாரணமாக தண்ணி பிடிக்க போவோம் அல்லது கடைக்கு போவோம், நம்ம ஒரு வரிசையில் நிற்கும் பொழுது நம்மளுக்கு பின்னாடியோ வந்தவங்க டக்குன்னு வாங்கிட்டு போடுவாங்க. திடீர்னு நம்ம சொல்லுவோம் கோவப்பட்டு, எவ்வளோ நேரமாக நின்றுக்கிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு கண்ணு தெரியுதா உங்களுக்கு, அதாவது அமைதியாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால நீங்கள் பாட்டு எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்னா சட்டுன்னு கோவம் வந்துடுது. நான் கோவப்படாத மனிதன் கிடையவே கிடையாது. அப்படி கோவப்படும் பொழுது நான் எதற்கு அடிமையாக இருக்கிறேன்? கோவத்திற்கு நான் இன்னும் அடிமையாக இருக்கிறேன். இப்போ நான் இந்த கடத்தெருவில் பைக்கில் போயிட்டுருக்கிறேன், யாரோ ஒரு சிறிய இச்சிக்கிறேன் அப்படின்னா நான் என்ன செய்கிறேன்? இன்னும் நான் அடிமையாக இருக்கிறேன். பணத்துக்கு நான் பண ஆசை உள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னா நான் எதற்கு என்ன செய்கிறேன்? பணத்துக்கு நான் இன்னும் அடிமையாக ஏதோ ஒரு காரியத்தில். ஆண்டவர் சொல்கிறார்ல, எப்படி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் எனக்கு ஏதாவது ஒரு நோய் இருக்கா, எனக்கு வியாதி இருக்கா, எனக்கு ஸ்கேன் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்கிறது போல் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்போ நான் உங்களை விடுதலையாக்க தான் என்ன செஞ்சேன், நான் வந்தேன் அப்படிங்கிறாரு. எந்த மனிதனை ஆண்டவர் விடுதலையாக்க முடியும்? நான் அடிமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு மனிதனை மாத்திரம் தான் விடுதலையாக்க முடியும். யூதர்களும் தன்னை என்ன செஞ்சாங்க, நாங்கள் அடிமையெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு என்ன செஞ்சாங்க, யூதர்களை என்ன செஞ்சார், விட்டு அவர் போயிட்டார். இன்றைக்கும் நம்ம இடத்துல சொல்கிறது என்ன அப்படின்னா, நான் எந்த பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறேன், ஆண்டவர் அதான் நம்ம இடத்துல எதிர்பார்க்குறார். ஆண்டவரே, என்னுடைய கண் பார்க்குற விஷயம், மொபைலுக்கு நான் அடிமையாக இருக்கிறேனா? இங்கே நின்று நான் பேசுவதனால நான் எதற்குமே அடிமையாக இருந்ததே இல்லை, நான் அடிமையாக இல்லை அப்படின்ட்டு நான் பேசவே வரவில்லை. நான் அடிமையாக இருந்திருக்கிறேன், தேவன் என்னை விடுதலையாக்கியிருக்கிறார். எப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் சுயாதீனமாக இருந்தார். இந்த மாம்சம் பிறரை என்ன செய்யும் அப்படின்னா, பக்கத்து வீட்லேயோ எய்த்த வீட்லேயோ கணவனையோ சரியில்லைன்னு தான் சொல்லும் என்னுடைய மாம்சம்.
ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே சரியாக இருக்கிறாங்க, நான் சரியில்லை அப்படின்ட்டு என்ன செஞ்சார், அவர் ஒத்துக்கொண்டார். ஏன் அவர் பாவிகளின் வரிசையில் ஏன் நிற்க வேண்டிய அவருக்கு அவசியம் வந்துச்சு? அவர்கிட்ட எந்த பாவமும் கிடையாது. ஆனால் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இடத்துல தவறு இருக்குது அப்படின்னு என்ன செஞ்சார், நான் சோதிக்கப்படுகிறேன் அப்படின்னு ஒத்துக்கொண்டார். இன்றைக்கும் நான் அடிமைத்தனத்தில் இருக்கிறேன் அப்படின்னு நாம் ஒத்துக்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னா நம்மளை விடுதலையாக்குவார். இன்னொரு வார்த்தையை நான் காமிக்கிறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 231வது பக்கம். எல்லாவற்றையும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் பவுல் சொல்கிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாக இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் அப்படிங்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவருடைய கண் ஏதோ ஒன்று பார்க்கணும் அப்படின்னா தன் இஷ்டப்படி தன் கண்ணை என்ன செய்யலை, அவர் ஒரு நாளும் விடவே இல்லை. தன்னுடைய காது யாரோ ஒருத்தரை குறித்து தவறாய் பேசுவதற்கு தன் காது என்ன செய்யலை, அவர் கேட்பதற்கு விட்டு கொடுக்கவே இல்லை. தன் முழு சரீரத்தையும் அவர் ஆண்டு கொண்டார். இந்த சரீரத்தை என்ன செஞ்சார் அப்படின்னா, தன்னுடைய சரீரத்தை தனக்கு அடிமையாக அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா மாற்றிக்கொண்டார். இங்கே பவுலும் அதான் சொல்கிறார், எல்லாவற்றையும் நான் அனுபவிக்கிறேன், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் என்ன செய்யலைன்னா ஒன்றுக்கும் நான் அடிமையாகவில்லை அப்படின்னு. இன்றைக்கு நான் சபையில் உட்கார்ந்துருக்கிறோம், யாருக்குமே தெரியாது நான் எந்த ஒரு காரியத்திற்கு நான் அடிமையாக இருக்கிறேன் அப்படின்ட்டு. நாமே என்ன செய்யணும் அப்படின்னா அந்த காலை வேளையில் சோதித்து பார்க்கணும். ஆண்டவர் சொல்கிறார்ல, ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது அவர் எந்த ஒரு பாவத்திற்கும், பணத்திற்கோ இச்சைக்கோ மனுஷனுடைய கணத்திற்கோ எதற்குமே அடிமையாகவில்லை. அவங்க சொல்கிறாங்க 3ஆம் அதிகாரம் 21வது வசனம், நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிறவன், பாவத்தின் மீது ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு உட்காரும்படி அருள் செய்வேன் அப்படிங்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு பரத்திலேருந்து இறங்கி வந்த பிறகு தன்னுடைய மகன் என்பதனால் தன்னோட என்ன செய்யலை, அவர் தன்னுடைய மகன் என்பதனால் அவர் உட்கார வைக்க விரும்பலை. இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, நான் பாவத்தின் மீது ஜெயங்கொண்டு, நான் ஜெயங்கொண்டதுனால தான் என்னுடைய பிதாவினுடைய சிங்காசனத்தில் உட்காருவதற்கு எனக்கு என்ன கிடச்சிச்சு. நான் ஒரு பஸ்ஸுக்கு ஏறணும், பஸ்ஸில் ஏறி போகணுன்னா ஒரு பிரயாண சீட்டு கொடுக்குறாங்கல்ல, ஏதோ ஒரு என்ட்ரன்ஸில் உள்ள நுழையணும் அப்படின்னா அனுமதி சீட்டு கொடுக்கறது போல், நான் என்னுடைய பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்காடுவதற்கு எனக்கு நுழைவு சீட்டு என்ன அப்படின்னா, இந்த பூமியிலே பாவத்திற்கு நான் என்ன செய்யவில்லை, ஒரு பாவத்திற்கும் ஒரு நாளும் நான் அடிமையாக இருக்கவில்லை. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறது போல, நான் ஜெயங்கொண்டதினால், பாவத்தின் மீது வெற்றி பெற்றதினால், பாவத்துக்கு நான் அடிமையாக இராமல் இருந்ததினால், என் மாம்சம் சொல்வதையும் என் கண் சொல்வதையும் என் காது சொல்வதையும் என் சரீரம் சொல்வதையும் அவர் என்ன செய்யலை, அவர் ஒரு நாளும் கேட்கவே இல்லை. இந்த மாம்சம் என்ன செய்யும் அப்படின்னா, திடீரென்று அவங்களோட பேசாத அப்படிங்கும். இயேசு அதுக்கு ஒரு நாளும் இடம் கொடுத்ததே இல்லை. இவங்கள்ட்ட பேசு அப்படிங்கும், அதுக்கும் ஒரு இடம் கொடுத்ததே கிடையாது. இவங்கள பார்க்காத அப்படிங்கும், அதுக்கு ஒரு நாளும் ஒரு இடம் கொடுத்ததே கிடையாது. ஒரு நாளும் ஒருபோதும் தன்னுடைய மாம்சத்திற்கு அடிமையாக அந்த இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, நான் ஜெயங்கொண்டு நான் வெற்றி பெற்று என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறேன். அந்த பிதாவினுடைய சிங்காசனத்தில் இயேசு கிறிஸ்து அமர்வதற்கு, உட்கார்ந்திருப்பதற்கு எப்படி ஸ்லாக்கியம் கிடைத்தது அப்படின்னா, பாவத்தின் மீது அவருக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு வெற்றி இருந்துச்சு. அந்த பரிபூர்ணமான வெற்றி தான் அவர் என்ன செஞ்சு அப்படின்னா, அவரை பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார செஞ்சது. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, பாவத்துக்கு அடிமையாக இராதவன் எவனோ, பாவத்தின் மீது வெற்றி பெறுகிறவன் எவனோ அவனும் என்னோட கூட சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன் அப்படிங்கிறார். ஜெயம் பெறாமல் இன்னைக்கு இந்த எல்லா சபைகளிலும் சொல்வதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் போதும், நாம் பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்கல்ல. அதை நாம் நினைவு வைத்திருக்கணும். நமக்கு எல்லாருக்குமே தெரிந்திருக்கும், நாம் ஜெயம் பெறாமல், பாவத்தின் மீது பரிபூர்ண ஒரு வெற்றி அடையாமல், நான் எத்தனை வருடம் சிஎஃப்சி சபையில் இருந்தாலும் நான் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு சமமாக உட்காருவதற்கு எனக்கு என்ன செய்யாது, எனக்கு அதிகாரம் எனக்கு கிடையவே கிடையாது. நான் சபையில் பொறுப்பாக இருக்கிறேன், நான் பாட்டு பாடுறேன், என்னென்னமோ செய்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் அதெல்லாம் சொல்லவே இல்லை. நான் ஜெயங்கொண்டு
என்னுடைய பிதாவுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறது போல அப்படின்னு சொல்கிறாரு. நானும் பாவத்துக்கு அடிமையாக இராமல் நான் ஜெயம் கொள்ளணும். அதுதான் தேவனுடைய மிகப்பெரிய ஒரு ஆசையாக இருக்கிறது. என்னுடைய மூத்த சகோதரர் சாக்பதர் சொல்லுவாங்க, ஒருவேளை நீங்கள் பரலோகத்துக்கு போயிடுறீங்க, உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, நீங்கள் பரலோகத்துக்கு போயிடுறீங்க, நீங்கள் ஆண்டவர் சொன்னது போல் உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, ஆனால் இந்த பூமியிலே நீங்கள் எந்த பாவத்திற்கும் அடிமையாகாமல் நீங்கள் வெற்றி சிறந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் பிதாவோடு நெருக்கமாக இருக்க முடியும், அவரை கிட்ட பார்க்க முடியும். நான் சபைக்கு நீண்ட காலமாய் வருவதனால் பிதாவை கிட்ட பார்க்க முடியாது. நான் பாவத்தின் மீது ஜெயம் பெறாமல் தொடர்ந்து நான் அடிமையாகவே இருக்கிறேன், யாரோ ஒருவரை நியாயந்திருக்கிறேன், யாரோ ஒருவரை குறை சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு தேவன் என் பாவத்தை மன்னிச்சிருவார், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனாலும் பரலோகத்துக்கு நான் போகும்பொழுது பிதாவை முகமுகமாக என்ன செய்ய முடியாது, என்னால் தரிசிக்க முடியாது. ஒரு தூரமான இடம் எனக்கு இருக்கும். ஒரு பரலோகத்திலேயே இப்போதைக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் முடிச்சுக்கலாம். இப்போ சிஎம் நம்முடைய மு.க. ஸ்டாலினை நம்ம டிவியில் பார்க்குறோம், இங்கே பார்க்கணுன்னா ரொம்ப அரியது, பார்க்க முடியாது. யார் அவரை போய் பார்க்குறாங்க அப்படின்னா இந்த எம்பி எம்எல்ஏ எலெக்ஷனில் நின்று ஜெயித்தவங்க மட்டும் தான் என்ன செய்கிறாங்க, அவரோடு கூட போய் பார்க்குறாங்க. உலகத்துக்கே அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நானும் பாவத்தின் மீது ஒரு ஜெயம் பெற்றால் மாத்திரம்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறது போல் நானும் உட்கார்ந்துருக்க முடியும். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்வது என்ன அப்படின்னா, நான் பாவத்திற்கு ஒரு நாளும் ஒரு காலும் அடிமையாக இருக்கக்கூடாது, பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் அப்படிங்கிறார். யூதர்களை பார்த்து இயேசு சொன்னது அதுதான். அதனால் பிதாவுடைய மிகப்பெரிய நோக்கம், இயேசு கிறிஸ்துனுடைய மிகப்பெரிய நோக்கம், நான் பாவத்திற்கு அடிமையாகவே இருக்கக்கூடாது. நான் பேசவே இல்லை, பேசவே தெரியாது, அதெல்லாம் காரியமே கிடையவே கிடையாது. நான் பாவத்திற்கு அடிமையாகாமல் இல்லாமல் இருக்கும் பொழுது பிதா நம்மளை குறித்து என்ன செய்வார், அதிகமான சந்தோஷப்படுவார். அதனால் சில நேரங்களில் ஒரு நல்ல இப்போ சகோதரர்களோ சகோதரிகளோ உட்காந்து பேசும்பொழுது எனக்கு நன்றாக பேச தெரியவே இல்லை அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கிற எந்த சகோதரனும் சகோதரியும் நீங்கள் குற்றவாளிகள் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. என் கணவன் எவ்வளவு என்னை திட்டினாலும் என் கணவனுக்கு நான் எதிர்த்து பேசவே மாட்டேன். என்னுடைய மனைவி எவ்வளவு என்னை சொன்னாலும் நான் எதிர்த்து பேசவே மாட்டேன். என் சகோதரர்கள் என்னை எவ்வளவு தான் என்னை எப்படி சுயநலமாக என்னை நடத்தினாலும், அவர்கள் என்ன செய்தாலும், எனக்கு எதிராக என்ன செய்தாலும் அவர்கள் என்ன செய்ய மாட்டேன், நான் ஒருபோதும் புறங்கூறவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்பொழுது பிதா நம்மளை பார்த்து என்ன செய்வார், நம்மளை பார்த்து மிகுந்த சந்தோஷப்படுவார். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவன் எனக்கும் நமக்கும் கையளிப்பார் அப்படின்ட்டு நாம் அடிமையாகாமல் இருக்கணும். அதுதான் தேவனுடைய மிகப்பெரிய நோக்கம். மத்தேயு 21:21 இயேசு ஜனங்களின் பாவங்களை நீக்கி விடுதலையாக்குவார் அப்படிங்கிறதான். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நடத்துவார்னு சொல்லி என் நம்பிக்கையும் விசுவாசம் அறிக்கை செய்கிறேன். ஆமென்.